கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த 12 மணி நேர ஜெப கூடுகையிலே நாங்கள் உங்களோடு கலந்து கொள்வதிலே என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலும் டேவிட் ஷார்ட் காஸ்பல் மியூசிக் டீம் இணைந்து வந்து உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் விசேஷமாய் பிள்ளைகளுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் ஜெபிக்கும்படியான கிருபை தேவன் கொடுத்ததற்காக என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வாய்ப்பை தந்த அனைவருக்காகவும் தொடர்ந்து எங்களோடு இணைந்து நீங்கள் இந்த ஆராதனையிலும் தேவனை மகிமைப்படுத்தி விசேஷமாய் சிறுவர்களுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாய் உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் இணைந்து எங்களோடு இணைந்து ஓ ஹல்லேலூயா. இந்த பரம தகப்பனை நோக்கி நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு தேவ மகிமை நம்மிடத்தில் கடந்து வருகிறது என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து காலை முதல் இந்த நேரம் வரையிலும் தேவ பிரசன்னத்தில் இருந்த நாம் இன்னும் அதிகமாய் தேவனோடு இணைந்து ஓ ஹல்லேலூயா. ஏதோ மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்கிற நம்ம ஆண்டவர் நம்ம மத்தியிலே இறங்கி வரும்படியா இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. எல்லோரும் இணைந்து இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆவியானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலை முதல் இந்த நேரம் வரையிலும் ஆண்டவரே அப்பா எம்டிவி மூலமா இந்த ஜெப கூடுகளை கடந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்ததற்காக உங்க பிரசன்னத்தால் எங்களை நிரப்புகிறதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த எம்டிவி மூலமா இதை பார்த்து கொண்டுகிற எங்களோடு ஆண்டவரே ஜெபத்திலே கலந்து கொண்டுகிற ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே ஆவியானவரின் அபிஷேகம் இறங்கத்தக்கதாய் கருத்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் உண்மை ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கவும் ஆண்டவரே. ஆண்டவரே பிள்ளைகளுக்காகவும் முதியோர்களுக்காகவும் ஜெபிக்கும்படியா இந்த 1 மணி நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் மத்தியிலே நீர் ஆவியானவராய் இருக்கிறபடினாலே ஓ ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேளையிலே ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. நீங்க சொல்லி இருக்கிறீங்க ராஜா, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவைகள் ஒன்றும் வெட்கப்படாது என்று சொல்லி இருக்கிறீங்க ராஜா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு விஷயங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் பிள்ளைகளுக்காக முதியோர்களுக்காக ஜெபிக்கிற வேளையிலே அப்பா ஆண்டவரே அப்பா இந்த ஜெபங்களுக்கு தடைகளா இருக்கிற எல்லா காரியங்களையும் உம்முடைய கல்வாரி ஆண்டையிலே அந்த பலிபீடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கும் பரத்துக்கும் விரோதமாய் ஆண்டவரே நாங்கள் ஏதாவது குறைகள் குற்றங்கள் ஆண்டவரே பாவங்கள் அக்கிரமங்கள் எது செய்திருந்தாலும் ஒரு விஷயமாய் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி அருள வேண்டுமா கர்த்தாவே. இந்த வேளையிலே ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே தொடப்படவும் ஆண்டவரே அநேக முதியோர்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் சுகத்தையும் கொடுக்கும்படியாய் கர்த்தர் இந்த வேலையை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக மீண்டுமாய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஒரு விஷயம் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த
பலிபீடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த பலிபீடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தெய்வ மகிமை எங்களோ இறங்கி வந்த ஆண்டவரே எங்களை இந்த வேலையில தகுதிப்படுத்தும்படியாக, எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவரே, தொலைக்காட்சியின் மூலம் இதை பார்த்து கொண்டிருக்கிற எங்களோடு இணைந்து ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ ஹalleluya ஹalleluya. பலிபீடத்தில் எந்தன் பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் நன்மீனையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்மீனையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே கருதிங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கருதிங்க இருதயத்தை. கல்வாரி ஆண்டவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய கல்வாரி ஆண்டிலே நீ சிந்தின அந்த ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து தகப்பனே, நாங்கள் சிறு பிள்ளைகளுக்காகவும் முதியோர்களுக்காகவும் விசேஷமாய் ஜெபிப்பதற்கு கர்த்தர் உம்முடைய ஞானத்தால் நிரப்புங்க ராஜா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன எங்கள் வாக்கு மாறாத தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் குறைகளை குற்றங்களை மன்னித்து ஆண்டவரே, இந்த வேளையிலே ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளும் கர்த்தர் நீர் ஆம் என்றும் ஆமென் என்றும் கர்த்தர் நீர் விடையளிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொடர்ந்து சொல்லப்படுகிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளும் கருத்தோடு எங்களோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கும்படியாய் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது, பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்று சொன்னால், அநேக பிள்ளைகள் பணத்துக்காக விற்கப்படுகின்றனர் மற்றும் அவர்களை கடத்தி கொண்டு செல்கின்ற நிலைமையை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்களை அடிமைகளாக நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கட்டாயப்படுத்தி தவறுகளை அவர்களை செய்யும்படியாய் வற்புறுத்துகிறதையும் பார்க்கிறோம். விசேஷவிதமாய் பெண் பிள்ளைகள் பாலிய வன்கொடுமைக்கு, சிறு பிள்ளைகள் 3 வயது 4 வயது பிள்ளைகள் கூட இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டிருக்கிறது நாம் ஒவ்வொரு நாளும் செய்திகளிலும் டிவிகளிலும் நாம் கேட்கிறது பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் பெற்றோர்களின் தவறான உறவுகளினால் பிறந்த குழந்தைகள் கொல்லப்படுகிறதை நாம் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளிலே பார்த்து கொண்டு, இப்படிப்பட்ட தவறுகள் தவிர்க்கப்பட வேண்டும். எல்லோரும் ஒன்றாக இணைந்து நாம் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பெரியவரே, உன்னதங்களிலே வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அப்பா, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தகப்பனே, ஆண்டவரே, ஆபத்து காலங்களிலே உம்மை நோக்கி கூப்பிட சொல்லி இருக்கிறீரே. விசேஷமாக எங்கள் பிள்ளைகளுக்காக உம்முடைய கரத்திலே நாங்கள் வந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே பிள்ளைகள் எத்தனையோ விதத்திலே பாதிக்கப்படுகிற மகா கொடிதான காலத்திலே எங்கள் குழந்தைகள் இருக்கிறபடினாலே தேவனே, உம்முடைய கரத்திலே இந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் வந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாய் தகப்பனே, பணத்துக்காக விற்கப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரே மற்றும் கடத்தப்படுகிற பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே பாதுகாப்பை கர்த்தர் நீர் உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க, கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படியாக கட்டாயப்படுத்தி தவறான காரியங்களிலே ஈடுபடுத்தப்படுகிற எங்கள் குழந்தைகளுக்காக உம்முடைய கரத்திலே வருகிறோம் ஆண்டவரே. விடுதலை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே நீர் அப்பா. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற குழந்தைகள்
பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே இந்த பாலியல் வன்கொடுமையினாலே பாதிக்கப்படுகிற நிலைமையில இருக்கிற குழந்தைகள் ஆண்டவரே, அப்பா தங்களை பெற்ற சொந்த பெற்றோர்களாலே பாதிக்கப்படுகிற பிள்ளைகள் உண்டே தகப்பனே. ஆண்டவரே நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நம்பி குழந்தைகள் ஆண்டவரே எந்த இடத்துல நிற்க முடியாதபடி இருக்கிற இந்த நிலைமைகள் கர்த்தாவே, பாதுகாப்பு உங்க கரத்துல தான் ஆண்டவரே இருக்கிறது. உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற குழந்தைகளை கர்த்தாவே நீங்க விடுவிக்கும்படியாக, யாராவது இப்படியாக பிள்ளைகளை அடைத்து வைத்து ஆண்டவரே அப்பா அவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் இந்த நேரத்துல கிரியை செய்யபடியாக நீங்க சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறபடியினாலே ஆண்டவரே இந்த இடத்திலிருந்து நாங்க எல்லாம் ஒருமனப்பட்டு ஆண்டவரே எங்கள் தேசத்தின் பிள்ளைகள் விடுவிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் உதவி செய்யும் ஆண்டவரே, கர்த்தாவே நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படியாக பெற்றோர்களுடைய தவறான உறவு முறைகளினாலே ஆண்டவரே குழந்தைகளை உளவாக பாதிக்கப்படுகிறார்களே கர்த்தாவே, அவர்கள் கொல்லப்படுகிறார்களே கர்த்தாவே, அவர்களுடைய சுயநலனத்துக்காக அந்த குழந்தைகள் கொல்லப்படுகிற இந்த நிலைமைகள் கர்த்தாவே, தேவரே நீர் இந்த காரியங்களில் எல்லாம் கிருபையாய் இறங்கும்படியாக, கிருபையாய் இறங்கும்படியாக, உம்முடைய இரக்கங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நேராய் கடந்து போகும்படியாக கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. உம்முடைய இரக்கத்துக்கு நேராய் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலே நாங்கள் ஏறெடுத்ததான இந்த விண்ணப்பங்களை கர்த்தர் நீங்க கேட்ட ஆண்டவரே, நீங்க நன்மை செய்து எங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கி ஆசீர்வதித்து அவர்களுக்கு நீங்க ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுத்தப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு என்றீ, இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீ, இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே, திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. அடுத்தபடியாய் பிள்ளைகளின் சரீர சுகத்துக்காக நாம் ஜெபிக்க விசேஷமாய் அழைக்கப்படுகிறோம். ஏனென்று சொன்னால் நிறைய பிள்ளைகள் பிறக்கும் பொழுதே இன்னைக்கு மருத்துவமனைகளில் சென்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பிறந்த நொடி பொழுதிலே வியாதிகளை பிறக்கின்ற அநேக லட்சக்கணக்கான பிள்ளைகள் நம் தேசத்தில் உண்டு. அவளுடைய சுகத்துக்காய் வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றி போடும்படியாய் அநேக பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், நீங்கள் சிஎம்சி மருத்துவமனையில் நீங்கள் வந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அநேக சிறு பிள்ளைகள் கேன்சரினால, டயபெட்டிக்னால, ஆஸ்துமானால, வீசிங்கினால, இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் டெங்குவினால் அநேக பிள்ளைகள் இறந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வியாதிகளிலிருந்து கர்த்தர் பரிபூரண விடுதலை கொடுக்கும்படியாக, தேவ காயமுள்ள கரம் இந்த பிள்ளைகள் மீது தொடும்படியாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை இந்த நாளிலே, இந்த வேலையிலே, ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற யாரெல்லாம் அவர்களுடைய சொந்த பிள்ளைகளுக்காக, மற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறார்களோ கர்த்தர் இறங்கி ஒரு பெரிய அற்புத விடுதலை கொடுக்கும்படியா நாம் எல்லோரும் இணைந்து ஜெபிக்கலாமா? ஓ ஹalleluya.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, இதோ இந்த நேரத்தில் கூடப்பா சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியான இந்த வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக கொடுக்கப்பட்ட இந்த குறிப்புக்காக ஆண்டவரே, சுகவீனமா இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிற அன்பு தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ வியாதிகள் நிமித்தம் ஆண்டவரே அப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே கேன்சர்னால, டயபெட்டிஸ்னால, கிட்னி ப்ராப்ளம்னால, ஹார்ட் ப்ராப்ளம்னால, இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் அப்பா, டெங்கு காய்ச்சல், இன்னும் ஆண்டவரே எத்தனை கஷ்டங்கள்னால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. எல்லாரையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே அவர்கள் சுகம் பெறுவார்கள் அப்பா. இந்த வேளையில கூட நாங்கள் ஒன்றுபட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உடைய சுகமளிக்கும் வல்லமை அப்ப அந்த பிள்ளைகள் மீது இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஒரு அற்புத சுகத்தை, ஒரு தெய்வீக சுகத்தை இந்த வேளையில பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆமாண்டவரே, எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் நீர்தான் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த வேளையில கூட நீங்க அற்புத சுகம் கொடுங்க ஆண்டவரே அப்பா. அந்த பெற்றோருடைய கண்ணீரின் ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுங்க ஆண்டவரே அப்பா. ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற டாக்டர்ஸ், நர்சஸ்க்கு வேண்டிய விசேஷ ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே அப்பா. சரியான முறையில் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல ஆண்டவரே அப்பா. மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் வீடுகள்ல ஆண்டவரே சுகவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட நாங்க பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் இறங்கி வாரம் ஆண்டவரே அப்பா. அந்த படுக்கை ஆண்டவரே அப்பா, வியாதி படுக்கையை கர்த்தர் மாற்றி போடுங்க ஆண்டவரே. விசுவாசத்தோடு உடைய சமூகத்துல நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலே குணமாக்கும் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறதே ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட ஒரு அற்புதம் செய்யுங்க இயேசுப்பா. வியாதியோடு கூட ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிற சிறு பிள்ளைகளை கர்த்தர் இந்த வேளையில குணமாக்குங்க ஆண்டவரே அப்பா. இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கு ஆண்டவரே பிள்ளைகள் ஆளாகாத படிக்க ஆண்டவரே கர்த்தர் நீர் எல்லா பிள்ளைகளையும் விசேஷ கிருபையினால பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. அவர்களை வளர்க்கிற பெற்றோருக்கு விசேஷ ஞானத்தை கொடுங்க. பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், அவர்களுக்கு என்ன வகையான உணவு தர வேண்டும் என்ற அந்த ஞானத்தை கொடுங்கப்பா. பிள்ளைகளை ஆண்டவரே நீரே கண்மணி போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எல்லா வியாதிகளுக்கும் ஆண்டவரே அப்பா விலக்கி ஆண்டவரே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று உடைய சமூகத்துல நாங்கள் மன்றாடி கேட்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம ஜெபிக்கலாம். விசேஷமாய் பிள்ளைகள் இந்த நாட்களில் பார்க்கும்போது பெரிய அடிமைதனத்தில் அநேக பிள்ளைகள் சிக்கி கொண்டிருக்கிறதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்கும்படியா எல்லோரும் இணைந்து ஜெபிக்கலாம். ஏனென்று சொன்னால் பிசாசின் தந்திரமான வலைக்குள்ள அகப்பட்டிருக்கிற அநேக கோடி பிள்ளைகள் நம்முடைய தேசத்திலே உண்டு. ஏனென்று சொன்னால் இந்த நாட்களிலே இந்த படிப்பு என்ற ஒரு காரணத்தினாலே அனைத்து பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளிடம் இந்த மொபைலை கொடுத்துட்டு அவங்க ஃப்ரீ ஆகணும்னு சொல்லிட்டு பிள்ளைகளிடத்த மொபைலை கொடுத்து நிறைய கேட்ஜெட்ஸ்னால பிள்ளைகள் அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நிறைய அந்த கேம், அந்த வீடியோ கேம்னால பிள்ளைகள் இன்றைக்கும் நம்முடைய குடும்பங்களில் அநேக பிள்ளைகள் அதில் பாதிக்கப்பட்டு அந்த அடிக்ஷனில் அடிமைப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தவறான உறவுகளினாலே சிக்கிக் கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு.
நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறது தான் தெரியும். ஆனால் அந்த ஸ்கூலில் கூட அநேக பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறதை, கெட்ட நண்பர்களுடன் சவகாசம் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாம் ஒரு கொடிய ஒரு காரியம் உண்டு. சிறு பிள்ளைகள் இன்றைக்கு போதைக்கு அடிமைப்பட்டு, பெரியவர்கள் தான் நம்ம போதையில் அடிமைப்பட்டிருக்கிறோம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் பள்ளி பருவத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைகள் கூட இன்னைக்கு போதை பொருள்னால் அடிமைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கிற நிலைமை பார்க்கலாம். எல்லோரும் இணைந்து எங்களோடு இணைந்து ஓ ஹல்லேலூயா செபிக்கலாம். எல்லோரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஓ இப்பொழுது எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் மீண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே திறப்பின் வாசலிலே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க ராஜா. ஓ இந்த வேளையிலும் ஆண்டவரே விசேஷ விதமாய் சிறு பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரே பிசாசின் ஆண்டவரே அப்பா அந்தகார சக்திகளின் வல்லமையினாலே பிடிபட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷ விதமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே ஒரு விசையா இறங்கி ஆண்டவரே அப்பா இப்பேற்பட்ட பிரச்சனைகளிலே, இப்பேற்பட்ட அடிமைதானத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீ கர்த்தர் விடுதலை செய்யும்படியா நாங்கள் ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் அப்பா எங்கள் குடும்பத்தில் உள்ள உம்மை அறிந்த பிள்ளைகள் கூட ஆண்டவரே, உம்மை அறியாத பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த கேட்ஜெட்ஸினால, இந்த மொபைலினால ஆண்டவரே, இந்த வீடியோ கேமினால ஆண்டவரே அடிமைப்பட்டிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே மனம் இறங்குங்க ராஜா. ஆண்டவரே நீங்கள் மனம் இறங்குங்க ஆண்டவரே, கிருபையா இறங்கி ஆண்டவரே இப்பேற்பட்ட அடிமை தானத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் விடுதலை செய்யும்படியா. ஓ ஹல்லேலூயா இப்பொழுதே ஆண்டவரே கர்த்தர் ஒரு உணர்வை, விசேஷித்த உணர்வை அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் இப்பொழுதே கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை விட்டு விலகும்படியா கர்த்தர் நீர் கிரியை செய்யும்படியா உம்மிடத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படிப்பு என்ற பெயரிலே ஆண்டவரே படிப்பை விட்டு ஆண்டவரே ஆபாச காட்சிகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளை இப்பொழுதே ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள வேலி எடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் இறங்கி ஆண்டவரே ஒரு விசையாய் நீர் இறங்கி ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே அவருடைய குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த விடுதலை நீர் கொடுக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே அநேக பிள்ளைகள் போதை பொருட்களினால ஆண்டவரே பள்ளி பருவத்திலே ஆண்டவரே கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிற எங்கள் தேசத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் திறப்பில நிற்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசையாய் கர்த்தர் இறங்கி ஆண்டவரே இப்பேற்பட்ட காரியத்தை கொண்டு வருகிற சத்துருவை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம் ராஜா. தேவ ஆவியானவர் நீர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள இப்பேற்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் வேலி அடைக்கும்படியா கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டுமா உம்மிடத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோர்கள் கருத்தோடு பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளும்படியா, பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆண்டவரே இப்பேற்பட்ட காரியங்களுக்கு அவர்களே அடிமைப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நீர் பெற்றோர்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை நீர் கொடுக்க வேண்டுமா உம்மிடத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை கண்மூடித்தனமாய் நம்பி ஆண்டவரே அவர்கள் கொடுக்கிற அந்த கேட்ஜெட்ஸின் மூலமாய் பிள்ளைகள் சீரழிந்து கொண்டிருக்கிறதை அறியாமல் உணராமல் இருக்கிற பெற்றோர்களுக்காக நாங்கள் விசேஷ விதமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்களை கண்காணிக்கும்படியா ஆண்டவரே இப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் இந்த நாளிலே நீர் விடுதலை கொடுக்க போகிறதுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தர் நீர் விசேஷித்த ஆண்டவரே வேலையை கர்த்தர் நீர் அடைக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தாரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். விசேஷமாய் பிள்ளைகளுடைய மன நிலைமைக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம்.
ஏனென்று சொன்னால் மற்ற பிள்ளைகளை கம்பேர் பண்ணுவதன் மூலமா அநேக பிள்ளைகள் ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளாய் தள்ளப்படுகிறதை அறிந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை பணக்கார பிள்ளைகள் ஏழை பிள்ளைகள் என்ற வித்தியாசம் இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் காணப்படுகிறதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அது மல்ல இந்த ஈகோ ப்ராப்ளத்தினால் அநேக பிள்ளைகள் இந்த சூசைட் அட்டெம்ப்ட் வரைக்கும் போகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் தோல்வி ஏற்றுக்கொள்ள முடியாத அநேக பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர்களின் ஆலோசனை எப்பொழுதுமே தவறானதுதான் சொல்லி அவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகள் எல்லாம் விட்டு விலகுறதை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் இப்பேற்பட்ட மனநிலையிலிருந்து விடுதலை செய்யும்படியாய் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை பிள்ளைகளுடைய மத்தியிலே, பிள்ளைகள் எந்த காரியத்தில் இருந்தாலும் பெற்றோர்களுக்கும் பெரியவர்கள் சொல்ற காரியங்களை ஏற்று அதை நடத்தும்படியா நாம் எல்லோரும் இணைந்து ஜெபிக்கலாமா? ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உம்முடைய கரத்திலே இன்னும் ஒரு விசை கூட நாங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே நீர் இறங்குவீராக. இந்த நாட்களிலே கூட பிள்ளைகளுடைய மனநிலைகள் பல விதத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே. சத்ருவானவன் எங்கள் பிள்ளைகளினுடைய மனதுகளை ஆண்டவரே அவன் பிடித்து அவர்களை அழிவுக்கு நேராக அழைத்து போகிறதான ஒரு நிலைமையிலிருந்து எங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. பெற்றோர்களும் பெரியோர்களும் சொல்லுகிற எல்லா அறிவுரைகளும் அவர்களுக்கு இந்த நாட்களிலே ஒரு கசப்பான அனுபவமாய் இருக்கிற அந்த நிலைமைகளிலிருந்து எங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி இருக்கிறீங்களே கர்த்தாவே. அந்த கீழ்ப்படிதல் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளாக வரும் பொழுது அவர்கள் மனநிலைகளிலே ஒரு தெளிவு உண்டாகுமே தகப்பனே. கர்த்தர் நீங்க இறங்குங்க அப்பா. அப்படியாக பிள்ளைகள் இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈகோ ப்ராப்ளம் எல்லாம் ஆண்டவரே அப்பா நிவர்த்தி செய்யப்பட, பிள்ளைகள் தாழ்மையை தரித்து கொள்ள அப்பா கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்க எப்படி தாழ்மையின் ரூபமாய் இந்த உலகத்துக்கு வந்தீங்களோ அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை எங்க குழந்தைகளுடைய இருதயங்களிலே உண்டாகும்படியாக கர்த்தாவே நீங்க கிருபை செய்யும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவரே நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்களே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமோ அது பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து கடந்து வருகிறது என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த நன்மைகள் எங்கள் குழந்தைகளுக்கு கடந்து வருவதாக, பரலோகத்திலிருந்து கடந்து வருவதாக. ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய அந்த மகா பெரிதான அந்த நடத்துதலுக்கு ஆண்டவரே, கர்த்தருடைய ஆலோசனைக்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய செவிகள் திறக்கத்தக்கதாக, அவருடைய மனநிலைகள் அந்த இருளான அந்த சூழ்நிலையிலிருந்து மாறத்தக்கதாக என் தேவனே நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். ஆவியான ஒரு உதவி செய்யுங்க, ஆவியான ஒரு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் குழந்தைகள் சரியாய் நடத்தப்பட என் தேவனுடைய கரத்திற்குள்ளாக நாங்க அவங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீங்க ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கிறேன் நாதா. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். தொடர்ந்து நாம
ஜெபிக்கலாமா? விசேஷ விதமாய் சிறு பிள்ளைகள் மத்தியில் நடந்து கொண்டு இருக்கிற சிறு பிள்ளைகளின் ஊழியத்திற்காக நாம் விசேஷமாய் அழைக்கப்படுகிறோம். அதே போல பிள்ளைகளின் படிப்புக்காய் கல்விக்காய் நாம் விசேஷமாய் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். என்று சொன்னால் அநேக இடங்களிலே நிறைய சண்டே ஸ்கூல் மற்ற எல்லா ஸ்கூல் மிஷன் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு பக்கம் அநேக பிள்ளைகள் இயேசு என்றாலே என்னன்னு தெரியாத அநேக கோடி பிள்ளைகள் நம்முடைய தேசத்தில் காணப்படுகிறது. இப்படி நடந்து கொண்டிருக்கிற இந்த சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி, இந்த ஸ்கூல் மிஷன், அது மாத்திரமல்ல வீடுகள் தோறும் சண்டே தினங்களிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே வீடுகள் தோறும் நடந்து கொண்டிருக்கிற அந்த சண்டே கிளாஸ்க்காக நாம் ஜெபிக்கலாம். அது மாத்திரமல்லாமல் பிள்ளைகள் வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படியாய் சாத்தானானவன் கலைகளை விதைக்காதபடிக்கு அந்த இருதயத்திலே கர்த்தருடைய வசனம் விதைத்து கிரியை செய்யும்படி அதுக்காக ஜெபிக்கலாம். அது மாத்திரமல்லாமல் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பெரியோர்களுக்கும் பிள்ளைகள் சரியான வழிநடத்துதல் சொல்லும்படியாய் பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும், ஆசிரியர்களுக்கும் சண்டே ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்களுக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்து பிள்ளைகளை நேர்த்தியாய் ஆண்டவருடைய பக்கமாய் திருப்பும்படியாகும். அது மாத்திரமல்லாமல் பிள்ளைகளுடைய விசேஷமாய் கல்வியின் அறிவுக்காய் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். சரியான கல்வி, தரமான கல்வி நம்முடைய தேசத்தில் எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்படியாய் விசேஷமாய் பிள்ளைகள் கீழ்ப்படிதல், தேவ பக்தி, ஒழுக்கமுள்ளவர்கள் நடந்து கொள்ளும்படியாய் நாம் எல்லோரும் இணைந்து ஜெபிக்கலாமா? ஓ ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம். மறுபடியும் உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் அப்பா. எங்கள் சிறு பிள்ளைகளுடைய ஆண்டவரே அப்பா கல்விக்காக ஆண்டவரே அப்பா விசேஷமாய் ஆண்டவரே எங்கள் தேசமெங்கும் நடக்கிற ஆண்டவரே அப்பா இந்த சிறு பிள்ளைகள் ஊழியங்களுக்காக உம்முடைய சமூகத்துல வருகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே இந்த ஊழியங்களை எல்லாம் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்ன நல்ல தேவனே அப்பா. அப்படிப்பட்ட தடைகள் யாவையும் கர்த்தர் முறித்து போட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் உம்மிடத்துல வருவதற்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆண்டவரே நிர்மூலமாக்கி போடுங்க ஆண்டவரே. எல்லா ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பிபிஎஸ் மினிஸ்ட்ரி, சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரிஸ் ஆண்டவரே, ஸ்கூல்கள்ல நடக்கிற ஆண்டவரே மினிஸ்ட்ரி எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை செய்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க பரிசுத்தத்தோடு கூட ஆண்டவரே அப்பா. அவர்கள் அதை செய்யும்படியான கிருபையை தாங்க. விசேஷமா பிள்ளைகளை வழி நடத்தும் போது அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாங்க. எந்த விதத்துல பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நீர் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆமா ஆண்டவரே அப்பா, உம்முடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறது அப்பா. பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே வசனத்தின் மீது வாஞ்சியை கொடுங்க ஆண்டவரே. வாஞ்சியோடு ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து படிக்கணுன்ற அந்த வாஞ்சி எங்க சிறு பிள்ளைகளுக்கு நீங்க தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. வசனத்தின் படி நடக்கணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணுன்ற அந்த வாஞ்சியை பிள்ளைகளுக்குள்ள நீங்க கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே அப்பா அந்த எண்ணங்களை ஆண்டவரே அப்பா எடுத்து போடுகிற சத்ருவை நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆவியானவர் எங்க பிள்ளைகளுக்குள்ள நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. வசனத்தின் படி நடப்பதற்கு ஆண்டவரே அவர்களை உணர்த்துங்க ஆண்டவரே. உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு முன்பாக அவர்கள் சாட்சியாய் வாழணும் ஆண்டவரே. பிள்ளைகளை சரியான வழியில வழி நடத்தணும் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க குடும்பங்கள்ல இருக்கிற ஆண்டவரே அப்பா பெற்றோர் வயதானவர்கள் கூட சிறு பிள்ளைகளை நேர்த்தியாய் வழி நடத்துவதற்கு வேண்டிய ஞானத்தை ஆவியானவர் நீங்க கொடுத்து ஆண்டவரை வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. விசேஷமாக பிள்ளைகளுக்கு நல்ல கீழ்ப்படிதலை கொடுங்க ஆண்டவரே அப்பா. இந்த ஜெனரேஷன் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா சின்ன விஷயம்னா கூட ஆண்டவரே கீழ்ப்படியறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நீர் அறிவீர் ஆண்டவரே இயேசுப்பா. பிள்ளைகளுக்கு பேசிக்கா நீங்க சொன்ன காரியமே ஆண்டவரே அந்த கீழ்ப்படிதல் அப்பா. அதை எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவரே. எல்லா கீழ்ப்படியாமை ஆவியோ இயேசுவின் நாமத்தினால நாங்க கடிந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதலை கொடுங்க ஆண்டவரே. சிறு வயதுல இருந்து ஆண்டவரே தேவ பக்தியில வளரும்படியான கிருபைகளையும் சூழ்நிலைகளையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுங்க. எங்க பிள்ளைங்க தேவ பக்தியுள்ள பிள்ளைகளாய் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று உடைய வசனம் சொல்லுகிறது. அந்த கர்த்தருக்கு பயப்படுதலை எங்க பிள்ளைங்க பற்றி கொள்ளணும் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. டிசிப்ளினா வளரணும்ப்பா. ஒழுக்கமற்ற காரியங்கள் எங்க பிள்ளைகளிடத்துல காணப்படாதபடி ஆண்டவரே அப்பா. பிள்ளை ஆண்டவன் நடத்த வேண்டிய வழியில் அவனை நடத்து. முதிர் வயது மட்டும் அதை விடாதிருப்பான்ட்டு உங்க வசனம் சொல்லுகிறதே. சிறு வயதுல இருந்தே அந்த டிசிப்ளினோடு ஆண்டவரே பிள்ளைகள் வளரும்படியான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே.
இந்த டிசிப்ளினை பிள்ளைகள் ஆண்டவரே உதாசீனப்படுத்தாத படிக்க ஆண்டவரே அப்பா, அது அவர்கள் நன்மைக்கு என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. பிள்ளைகளுடைய கல்விக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ ஸ்கூல்கள் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆண்டவரே வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை ஆண்டவரே அந்த பள்ளிக்கூடங்கள் கற்றுக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. எல்லா கல்வி நிலையங்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, நல்ல கல்வி அறிவை கொடுங்க, படிக்கணுன்ற அந்த நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷனை கொடுங்கப்பா. எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் நீங்க எடுத்து போடுங்க இயேசுப்பா. ஞானமுள்ள பிள்ளைகளா, விவேகமுள்ள பிள்ளைகளா எங்க பிள்ளைகள் விளங்கும்படி நீங்க செய்யுங்க. உங்க நாம மகிமைக்கென்றே ஆண்டவரே அவர்கள் வாழும்படி கர்த்தர் தொடர்ந்து அவர்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. தொடர்ந்து ஜெபிக்கலாமா? விசேஷமாய் அநேக பிள்ளைகள் நம்முடைய தேசத்தில் ஏழ்மையாக இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். வறுமையில் அநேக பிள்ளைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். அநேக பிள்ளைகள், ஆதரவற்ற பிள்ளைகள், தெருவோரங்களில் அநேக பிள்ளைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம தேசத்தில் உணவு இல்லாமல் தவிக்கின்ற பிள்ளைகள், பசியால் பட்டினியினால் வாடுகின்ற பிள்ளைகளுக்காக குழந்தை தொழிலாளர்கள், குழந்தை திருமணம் இவைகளால் தடை செய்யப்பட்டு பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை பெறுவதற்காக சீர்திருத்த பள்ளிகள் இருக்கிற பிள்ளைகள் மனம் திரும்பும்படியாக நாம் எல்லோரும் இணைந்து ஒருமனப்பட்டவர்களாய் ஒரு உற்சாகத்தோடு இப்பேற்பட்ட பிள்ளைகளுடைய மத்தியிலே தேவ பிரசன்னம் இறங்கும்படியா, தேவ வல்லமை இறங்கும்படியா, தேவன் கிரியை செய்யும்படியா எல்லோரும் வாயில திறந்து ஓ ஹalleluya ஹalleluya உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே அநேக கோடி பிள்ளைகள் ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஏழ்மையின் மத்தியிலே, வறுமையிலே ஆண்டவரே, ஆதரவற்ற பிள்ளைகள் ஆண்டவரே, பெற்றோர்கள் தவறான உறவுகளினாலே அநேக பிள்ளைகள் பெற்றெடுத்து ஆண்டவரே வீதிகளிலே வீசப்படுகின்ற அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது நாங்கள் அறிந்து ஆண்டவரே மனம் வருந்துகிறோம் ஆண்டவரே. இப்பேற்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிருபையாய் இறங்குங்க ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கர்த்தர் நீ தேவனாய் இருக்கிறீரே ஆண்டவரே, அவர்களையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே பிறப்பிக்க செய்கிறீங்க ஆண்டவரே. ஒரு விசையாய் இறங்கி ஆண்டவரே இப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா ஆதரவாய் நீர் இறங்கி வந்து ஆண்டவரே பிள்ளைகளை நீர் ஆற்றும்படியாய் தேற்றும்படியாய் ஆண்டவரே, ஏழ்மையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அநேக ஆதரவுகள் கிடைக்கும்படியா கர்த்தர் நீர் கிரியை செய்ய வேண்டுமா இடத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கும் ஆண்டவரே ஒருவேளை உணவு கூட இல்லாம அநேக பிள்ளைகள் ஆண்டவரே, அநேக குழந்தைகள் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிறாங்களே ஆண்டவரே, இப்பேற்பட்ட பிள்ளைகள் இல்லாதபடி கர்த்தர் நீர் ஆண்டவரே எல்லோருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் பாதுகாக்கும்படியாய், அவர்களை பராமரிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா இடத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் அநேக குழந்தைகள் ஆண்டவரே அப்பா பெற்றோர்களின் ஆண்டவரே அப்பா இயலாமை நிமித்தமாய் பள்ளி படிப்பை விட்டுட்டு ஆண்டவரே படிக்கின்ற நாட்களில் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே தொழில் செய்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே, வேலை செஞ்சிருக்கிறாங்க ஆண்டவரே. அநேக ஆண்டவரே ஹோட்டல்களிலும் அநேக கடைகளிலும் அநேக இடங்களிலும் ஆண்டவரே சின்ன பிள்ளைங்க வேலை செய்யற காரியத்தை நாங்க பார்க்கிறோமே. ஒரு விசையா இறங்குங்க ஆண்டவரே, அவளுக்கு ஆண்டவரே இந்த வயதுக்கு ஏற்ற காரியங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியா கர்த்தர் நீர் கிருபையா இறங்கி ஆண்டவரே இப்பேற்பட்ட பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் கொடுக்கும்படியா அவருடைய சூழ்நிலைகளை மாற்றி படிக்கின்ற வேலையில பிள்ளைகள் நடத்தியாய் படிக்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் உண்டு பண்ணி கொடுக்க வேண்டுமா உம்மிடத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் அநேக சிறு பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா கொலை செய்வதற்கு கூட ஆண்டவரே ஆயத்தமாய் இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே அப்பா அந்த பாவத்தை செய்து அந்த தவறுகளை செய்து இன்றைக்கும் ஆண்டவரே சீர்திருத்த பள்ளிகளில் இருக்கிற ஒவ்வொரு சிறார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் சீர்திருத்த
படுத்துகிற ஒவ்வொரு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, நிதானத்தை கொடுங்க. அவர்களை அன்போடு நடத்த கர்த்தர் கிருபையை தாருங்க ஆண்டவரே. அந்த ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அந்த பள்ளிகளில் இருக்கிற சீர்திருத்த பள்ளிகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பும்படியா கர்த்தர் அவர்கள் ஆண்டவரே நல் வாழ்க்கையை பெற்று ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் நிற்கும்படியா கர்த்தர் இந்த வேளையிலே அப்பேற்பட்ட பிள்ளைகளை நீ தொடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த தகப்பன் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் நேர்த்திய அதினதின் காலத்தில் செய்கிற தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா உம்முடைய சமூகத்திலே வர தடைகளா இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்பேற்பட்டவர்கள் எல்லாம் நீங்க எடுத்து போட்டு பிள்ளைகள் உம் மண்ணிலே சேரும்படியா கர்த்தர் இந்த நாளிலே நீர் கிரியை செய்ய போவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உந்தனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உந்தனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆம் தகப்பனே, இந்த நேரம் வரையிலும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே அநேக சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தர் நீர் ஆண்டவரே விடை அளிக்க போவதற்காய், கர்த்தர் கிரியை செய்ய போவதற்காய், ஒரு அற்புதத்தை செய்ய போவதற்காய், ஒரு அடையாளமாய் சாட்சியாய் பிள்ளைகளை ஆண்டவரே எங்கள் தேசத்திலே பிள்ளைகள் மத்தியிலே ஒரு எழுப்புதலை கர்த்தர் நீர் கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு இடைப்படுங்க ராஜா. விசேஷமா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே குடும்பங்களில் இருக்கிற, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற, எங்கள் சமுதாயத்தில் இருக்கிற ஆண்டவரே மூத்தவர்களுக்காக ஆண்டவரே ஆண்டவரே சீனியர் சிட்டிசனுக்காக நாங்கள் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஆண்டவரே. ஏனென்று சொன்னால் ஆண்டவரே அவர்கள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாய் இருந்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அநேக பெற்றோர்கள் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே என்றைக்கும் நீ ஜீவனோடு வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இவர்களுக்காக ஜெபிக்கும்படியா கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் கிரியை செய்ய வேண்டுமா இடத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய மூத்தோர்களுக்காக விசேஷமாக இந்த நாளில் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். முதியோர்களின் பாதுகாப்புக்காக மற்றும் அவர்கள் நேர்த்தியாய் பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். என்று சொன்னால் உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிக்கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது அவளை அசட்டை பண்ணாதே என்று நீதிமொழிகள் 23-22 வசனத்திலே தேவன் நேர்த்தியாய் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதிர் வயதுள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கனத்தையும் செலுத்த நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். முதிர் வயதுள்ள பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக அநேக தியாகங்களை செய்ததை நினைத்து முதிர் வயதான போது அவர்களை அசட்டை பண்ணாமல் நன்றி உள்ள இருதயத்தோடு அவர்களை நடத்தும்படியாக ஜெபிக்கலாம். முதியோர் இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற முதியோர்கள் அனைத்து தேவைகளும் பெற்று அவர்கள் சமாதானமாய் சந்தோஷமாய் அங்கு வாழ வேண்டும் என்று அவர்களை பாதுகாத்து பண்படுத்தி, அது மாத்திரமல்ல அவர்களை இந்த கண்ணியத்தோடு நடத்தும்படியா எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய் நம்முடைய மத்தியில் இருக்கிற எல்லா முதியோர்களுக்காக ஜெபிக்கலாமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. விசேஷமாக இது இந்த நேரத்துல கூட கர்த்தாவே அப்பா, எங்க தேசத்துல இருக்கிற எங்க குடும்பங்கள்ல இருக்கிற முதியோர்களுக்காக உடைய சமூகத்துல நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த முதிர் வயது மட்டும் கர்த்தர் நீர் அவர்களை பாதுகாத்து ஆண்டவரே ஏந்தி சுமந்து வந்த கிருபைகளுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா. இம்மட்டும் காத்த தேவன் ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே அவர்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம்
உங்க நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரும்படி நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. அவர்கள் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக எத்தனையோ தியாகங்கள் ஆண்டவரே அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அதையெல்லாம் நினைவு கூர்ந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த முதிர் வயதுல கர்த்தாவே, நாங்கள் அவர்களை அசட்டை பண்ணாமல் ஆண்டவரே, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கும்படி ஆண்டவரே அப்பா கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. எந்த விதத்திலையும் நாங்கள் அவர்களை துன்பப்படுத்தாத படிக்க அவர்களை ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா கஷ்டப்படுத்தாத படிக்க ஆண்டவரே, அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும் என்கிற அந்த வாஞ்சியும் ஆண்டவரே, அந்த உணர்வு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தாங்க ஆண்டவரே அப்பா. விசேஷமாக ஆண்டவரே அப்பா, முதியோர் இல்லங்கள்ல ஆண்டவரை விடப்பட்டு இருக்கிற முதியோர்களுக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுடைய சூழ்நிலைகள் மனநிலைகள் எல்லாம் அறிந்த தகப்பன் நீர் ஆண்டவரே அப்பா. நீர் அவர்களுக்கும் துணையாருங்க ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே அப்பா. அப்படிப்பட்ட இல்லங்கள்ல இருக்கிறவர்களை கூட பாதுகாத்து கொள்ளுங்க. விசேஷமா அவர்களை பராமரிக்கிறவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே அப்பா நல்ல அன்பையும் ஆண்டவரே அப்பா பொறுப்பையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. எங்கள் முதியோர்களை ஆண்டவரே கர்த்தர் நீர் எல்லா ஆண்டவரே ஆபத்துகளுக்கும் விலக்கி ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் தந்து நீர் தாமே ஆண்டவரே அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவான், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவான். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். விசேஷமாக முதியோர்களின் சுகத்துக்காக நம்ம ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அவருடைய பலனுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன வாக்கின்படி பலத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற நம் மத்தியில் இருக்கிற எல்லா விதம் முதியோர்கள் என்று சொன்னாலே ஏதோ விதத்தில் ஒரு பலவீனம், ஏதோ ஒரு விதத்தில் வியாதிகளில் இருக்கிற பேர்பட்ட முதியோர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா காரியங்கள், மருத்துவ உதவிகள், மருத்துவ சிகிச்சைகள், அவர்களுடைய தேவையான மருந்துகள் கிடைக்கும்படியாக, பிள்ளைகள் நேர்த்தியாய் அவர்களுக்கு செய்யும்படியாக ஜெபிக்கலாம். அது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவு, உடை, உறைவிடம் நேர்த்தியாக இருக்கும்படியாக இவர்களுக்காக நம்ம எல்லோரும் இணைந்து ஒருமனப்பட்டவர்களாய் ஒரு உற்சாகத்தோடு ஒரு விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்தை கர்த்தாவே நீங்க கணக்கிலே வைத்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலுமாக கூட முதியோருடைய சுகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவுடைய பலத்திற்காக நாங்கள் வந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே நீர் கிருபையா இறங்கி ஆண்டவரே அப்படிப்பட்ட பலவீனங்களிலே இருக்கக்கூடியவர்களுக்காக, சுகவீனத்திலே இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நேரத்திலே கூட தேவரே நீர் கிருபையா இறங்கி அவளுக்கு நன்மை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அவளுக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, யாரெல்லாம் இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சியிலே அப்பா இதோ இந்த சுகவீனத்தோடு கூட கலந்து கொண்டு ஆண்டவரே இந்த சுகத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே உம்முடைய காயப்பட்ட கரம் அவர்கள் மேல தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் கடந்து போவதாக, கர்த்தருடைய கரம் கடந்து போவதாக ஆண்டவரே. அப்படியாக உணவு, உடை, உறைவிடம் இந்த இடங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நன்மைகள் எல்லாம் என் தேவன் கொடுக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே அப்பா நீங்க அவங்களை ஆசீர்வதிங்க. இதோ முதிர் வயது மட்டும் நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி இருக்கிற தேவன் இப்படிப்பட்ட மக்களை ஆண்டவரே நீங்க பாதுகாத்து நன்மையினால் அவர்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாய் பலவீனத்தில் இருக்கக்கூடியவர்கள், நடக்க முடியாத நிலைமையில இருக்கக்கூடிய எத்தனையோ வயது முதிர்ந்தவர்கள் ஆண்டவரே உதவியற்ற நிலைமையில இருக்கிறாங்களே தகப்பனே, கர்த்தர் நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வீட்டிலேயே அடைக்கப்பட்ட
நிலைமையில இருக்கிற எத்தனையோ பெரியவர்கள் இருக்கிறாங்க கர்த்தாவே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நேரத்திலே நாங்கள் ஒருமனப்பட்ட இருதயத்தோடு கூட ஏறெடுக்கிறதான இந்த விண்ணப்பத்தை கேட்டு அநேகரை நீர் ஆசீர்வதிப்பதற்காக, அநேகருக்கு நீங்க சுகத்தை கொடுப்பதற்காக, ஒரு பரலோக பலனை நீர் கொடுப்பதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்மை செய்கிற தேவன், இந்த நன்மையை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்த ஆண்டவரே, அவர்கள் நன்மையை பெற்று சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரே, சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரே சாட்சி சொல்ல கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கருத்திலேயே நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். சிங்கமுண்டு பலனுண்டு ஜீவனுண்டு உம் பாதத்தில், சுகமுண்டு பலனுண்டு ஜீவனுண்டு உம் பாதத்தில், நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே, நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். விசேஷமாய் முதியோர்களின் சமாதானத்துக்காக ஜெபிக்கலாம். அவர் நிம்மதியோடு வாழ்க்கை நடத்தும்படியாய். ஏனென்று சொன்னால், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று வேதம் சொன்ன வாக்கின்படி கர்த்தர் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை தரும்படியாய், அவர்கள் நிம்மதியாய் வாழ்க்கை நடத்தும்படி எல்லோரும் 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 ஒருமனப்பட்டவர்களாய் உற்சாகத்தோடு எல்லோரும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு IMTV நேயர்கள் அனைவரும் இணைந்து இப்பேற்பட்ட முதியோர்கள் நிம்மதி அடையும்படியா. ஓ எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, விசேஷ விதமாக ஆண்டவரே சொல்லப்பட்ட இந்த ஜெப குறிப்புக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முதிர் வயதானால் ஆண்டவரே, ஆண்டவரே நிம்மதியற்ற சூழ்நிலைகள் காணப்படுகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா நிம்மதி இல்லாம கண்ணீரோடு கவலையோடு பாரத்தோடு துக்கத்தோடு ஆண்டவரே அமர்ந்து இதை ஆண்டு கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற, ஜெபத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு முதியோர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்று சொன்னால் ஆண்டவரே அப்பா அநேக முதியோர்கள் தங்கள் பிள்ளைகளாலே கைவிட்டப்பட்ட சூழ்நிலையிலே, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலே நிம்மதி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. கிருபையா இறங்கி ஆண்டவரே இப்பேற்பட்ட ஆண்டவரே நிம்மதியற்ற நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு மூத்தவர்களுக்காக, எங்கள் அன்பு பெற்றோர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசையாய் கர்த்தர் நீர் மனம் இறங்கி ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் யெகோவா ஷாலமாய் கடந்து சென்று ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில நிம்மதியும் சமாதானத்தையும் இப்பொழுதே நீர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஆண்டவரே கணவன்மார்கள் ஆண்டவரே, அநேக மூத்த ஆண்டவரே எங்கள் பெற்றோர்கள் ஆண்டவரே மனைவியை இழந்து, கணவனை இழந்து ஆண்டவரே பிள்ளைகள் ஆதரவற்ற சூழ்நிலையில் இருக்கின்ற அனைத்து ஆண்டவரே முதியோர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துணை இல்லாமல் வாழ்வது எத்தனை கடுமையான காரியம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் நீர் ஆட்களை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவனே, கிருபையா இறங்கி ஆண்டவரே அப்பா இதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற எங்கள் மூத்த ஆண்டவரே குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கர்த்தர் நீ சமாதானத்தை கட்டளையிடும்படியா நம்மிடத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லோரும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்ற வசனத்தின்படியா ஆண்டவரே, தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இப்படி ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஆண்டவரே, நிம்மதியற்ற நிலைமையில் இருக்கிற ஆண்டவரே, வருத்தத்தோடு பாரத்தோடு கவலையோடு மனவேதனைகளோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு முதியோர்களுக்காக நாங்கள் இப்பொழுது பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரம பிதாவே, ஒரு விசையா இறங்கி ஆவியானவர் நீர் இறங்கி ஆண்டவரே பரலோகம் பலவந்தம் பண்ணும்படியா ஆண்டவரே இப்பேற்பட்ட முதியோர் ஆண்டவரே
ஆண்டவரே உடைய வாழ்க்கையிலே, ஆண்டவரே அவருடைய இருதயத்திலே கர்த்தர் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சாட்சிகள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இப்பேற்பட்ட முதியோர்களுக்கு ஆதரவு ஆண்டவரே கொடுக்கும்படியா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே நீ கிரியை செய்யுங்க ஆண்டவரே. தூர தேசத்திலே இருந்து ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலைமையிலே பெற்றோர்கள், அநேக பெற்றோர்கள் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் எங்கள் தேசங்களிலும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கவலையோடு இருக்கிறதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் இறங்குங்க ஆண்டவரே, கிருபையாய் இறங்கி ஆண்டவரே அவளை ஆற்றுங்க ராஜா, அவளை தேற்றுங்க ராஜா. கர்த்தர் நீர் கிருபையாய் இறங்கி அவளை ஆண்டவரே நீர் பாதுகாத்து நிம்மதியும் சமாதானத்தை கட்டளையிட்டதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள தகப்பனே, ஆமென். ஆமென். காக்கும் கரங்கள் உந்தனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உந்தனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாமா? முதியோர்கள் தங்கள் கடமைகளை சரியாய் செய்ய நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்று சொன்னால் முதியோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாதபடி அவர்களை சரியாய் நடத்த நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். முதியோர்கள் தங்கள் ஆண் பிள்ளைகள் இல்லை பெண் பிள்ளைகள் என்று பாகுபாடின்றி சரியாய் சரிசமமாய் அவர்களை நடத்த முடியாகவும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பலன் கர்த்தர் நிறைவாய் அவருடைய வாழ்க்கையிலே கொடுக்கும்படியாய் அவர்கள் முதிர் வயதிலே செய்ய வேண்டிய கடமைகளை நேர்த்தியாய் செய்வதற்காக எல்லோரும் இணைந்து அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கலாமா? ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்கள் முதியோர்களுக்காக மறுபடியும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே முதியோர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை வழி நடத்துதலையும் கர்த்தர் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை வழிநடத்த வேண்டிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஆண்டவரே அப்பா நேர்த்தியாய் செய்யும்படியாய் கர்த்தர் அவர்களை பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் என்று எந்த ஒரு பாகுபாடும் இன்றி ஆண்டவரே அப்பா இருவரும் சமம் என்று ஆண்டவரே அந்த மனப்பான்மையோடு கூட கர்த்தாவே பிள்ளைகளுக்கு நீதி செய்ய நன்மை செய்ய கர்த்தர் அவர்களை விசேஷ ஞானத்தினால நீங்க நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு பெற்றோர்கள் முதியோர்கள் ஆண்டவரே எந்த விதத்திலையும் தடையா இல்லாத படிக்க ஆண்டவரே ஆம் தகப்பனே அப்பா பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா நல்ல வழியில நடத்த ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எந்த விதத்திலையும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே அப்பா முதியோர்களின் நிமித்தம் ஆண்டவரே அப்பா எந்த ஒரு பிரிவினைகளோ எந்த ஒரு பிரச்சனைகளுக்குள்ளோ ஆண்டவரே ஆளாகாத படிக்க ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவரே குடும்பங்களுக்கு அவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் ஆசீர்வாதத்தின் நீர்கால்களாய் இருக்கும்படி கர்த்தர் அவர்களை வழி நடத்துங்க. விசேஷ கிருபையை நீர் அவர்களுக்கு தர வேண்டும் என்று உடைய கருத்துல நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. கடைசியாக நாம் முதியோர்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கடைசி குறிப்பாக முதியோர்கள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்தி
ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், முதியோர்கள் தங்கள் பிள்ளைகளினாலும் உறவினர்களால் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களையும் வைராக்கியங்களையும் விரோதங்களையும் விட்டு கிறிஸ்துவின் அன்பில் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கலாம். அதே போல அப்பேற்பட்டு இருக்கிற பெற்றோர்களை பிள்ளைகளும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களை பராமரிக்கவும், முதியோர்கள் ஆண்டவரோடு அதிக நேரம் உறவாடுவோம், அநேகருக்காக ஜெபிக்கவும், ஆண்டவரை சந்திக்கும் ஆயத்தமாகும்படியா எல்லோரும் இணைந்து எல்லோரும் ஒரு விசுவாசத்தோடு முதியோர்களுக்காக நாம ஜெபிக்கலாமா? சோதரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சொல்லப்பட்ட ஜெப குறிப்பை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் பலனடைய கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியாக கூட உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஆண்டவரே இருந்து வருகிறதான அந்த நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கை அவர்கள் முடித்து ஆண்டவரே அவர்கள் நித்திய வாழ்வுக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளத்தக்க அவர்கள் உம்மோடு கூட தொடர்ந்து நடக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க இப்ப கொடுத்திருக்கிற இந்த ஜீவனை அவங்க பயன்படுத்தி கொள்ள, பிரயோஜனப்படுத்தி கொள்ள ஆண்டவரே இந்த நாட்களை அவர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாக்கிட்டாங்க. தொடர்ந்து உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென் ஆமென். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் நண்பரே இயேசுவே, என் நண்பர் இயேசுவே. எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, விசேஷ விதமாய் கர்த்தாவே கடந்த ஒரு மணி நேரமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவரே அப்பா உம்மோடு கூட உறவாடும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுவோம், நாங்கள் உம்மோடு ஆண்டவரே உறவாடும்படியான இந்த நேரத்தை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷ விதமாய் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்காகவோ ஆண்டவரே முதியோர்களுக்காகவோ ஆண்டவரே ஜெபிக்கும்படியான கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாம எங்களால் ஒன்றும் அல்ல ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிரியை இல்லாம எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆவியானவராய் இறங்கி ஆண்டவரே ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தர் நீர் விடையளித்ததற்காக ஆண்டவரே சிறு பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா ஒரு எழுப்புதலையும் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் நீர் கிரியை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முதியோர்கள் ஆண்டவரே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆண்டவரே உம்மோடு கூட உறவாடும்படியா உம்மை சந்திக்க ஆயத்தம் பண்ணும்படியான கிரியை அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாளில் நீ செய்தீர் என்ற நம்பிக்கையோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்ததிலே உமக்கு பெரியமற்ற காரியங்கள் இருப்பேன் தேவரே, தயவாயங்களை மன்னித்து ஆண்டவரே 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியா கர்த்தர் நீர் கிரியை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆண்டவரே அப்பா இந்த 12 மணி ஆண்டவரே அப்பா உபவாச ஜெபத்தை கர்த்தர் இன்னுமாய் நீர் ஆண்டவரே நடத்த போவதற்காக தொடர்ந்து நீர் நடத்துகிறதற்காக ஆவியானவர் நீர் நடத்துகிறதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை யாவற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God bless you. ஆமென்.